கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு. மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை தூக்கில் தொங்கவிட்ட கணவன். கொலைக்கான காரணத்தை வீடியோவாக பதிவு செய்து அதனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்ததால் அதிர்ச்சி. விசாரணைக்கு பயந்து கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். மனைவியை கொலை செய்யும் அளவுக்கு குடும்பத்திற்குள் அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? என்ன நைட் நேரம் பக்கத்து வீட்டு இளைஞர் ஒருத்தர் மொபைல்ல வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்போ பாலாஜிங்கிற நபரோட ஸ்டேட்டஸ பார்த்திருக்கார். அதுல பாலாஜி தற்கொலை பண்ணிக்க போறதா பேசி இருந்திருக்கார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்கத்து வீட்டு இளைஞர் உடனடியா பாலாஜியோட வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கார். அப்போ பெட்ரூம்ல பாலாஜியும் அவங்களோட மனைவி சந்தியாவும் தூக்கல பிணமா தொங்கி இருக்காங்க. 2 பேரும் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்து திகச்சு போய் நின்ன அப்பகுதி மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 பேரோட சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல சந்தியாவோட சடலத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால இத கொலைன்னு வழக்கு பதிஞ்ச போலீஸ் 2 பேரும் எப்படி உயிரிழந்தாங்கிறத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள கணபுரம் கிராமத்தை சேர்ந்த பாலாஜி கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவருக்கு கல்யாணமாகி ஒரு மகள் இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாலாஜியோட முதல் மனைவி உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாலாஜி தன்னோட மகளோட தனியா வாழ்ந்துட்டு இருந்தார். இதுக்கிடையில பாலாஜியோட வீட்டுக்கு போன சொந்தக்காரங்க, இப்படியே எத்தனை நாள் தான் தனியா வாழ போற, நீ 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் எதிர்காலத்துல உன்னையும் உன்னோட மகளையும் உன் மனைவி நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லி இருக்காங்க. அதுபடி பாலாஜி அதே பகுதியை சேர்ந்த சந்தியாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கார். ஆரம்பத்துல சந்தியா கணவன் மேலையும் அவரோட மகள் மேலையும் பாசமா தான் இருந்திருக்காங்க. கணவனின் முதல் மனைவியோட மகளை தன்னோட மகள் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நாள் போக போகத்தான் சந்தியாவோட உண்மை முகம் வெளியில வந்திருக்கு. பாலாஜி தன்னோட மகள் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கார். சந்தியாவை விட முதல் மகள் மேலதான் பாலாஜி பாசத்தை காட்டியிருக்கார். இதனால கணவன் மேல வெறுப்பான மனைவி சந்தியா கணவன் கூட அடிக்கடி சண்டை போட்டு இருக்காங்க. பொது இடத்துல வச்சு கணவனை தகாத வார்த்தையில திட்டுறது, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றதுன்னு கொடுமைப்படுத்திருக்காங்க. பாலாஜி தன்னோட குடும்பத்துக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சந்தியா தன்னோட கணவன் கூட தொடர்ந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பாலாஜியோட மகளையும் சந்தியா அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாலாஜிக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிறக்கலனாலும் அவளை உன் மகள் மாதிரி பார்த்துப்பன்னு நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ண, ஆனா நீயே இப்படி அவளை கொடுமைப்படுத்துவன்னு நினைச்சு கூட பாக்குறன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பாலாஜி கூட சண்டை போட்ட மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு தன்னோட தாய் வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பவத்தன்னைக்கு பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஓட்டு போறதுக்காக சந்தியா கணவனோட கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ சந்தியாவை சமாதானமா பேசி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு பாலாஜி. வீட்டுக்கு போன அடுத்த நொடியே 2 பேருக்கும் இடையில மீண்டும் சண்டை வந்திருக்கு. மனைவியோட பேச்சை கேட்டு கோபமான பாலாஜி அவங்கள போட்டு சர்ற மாதிரியா தாக்கி இருக்காரு. இதுல நிலைகுலைஞ்ச சந்தியா தலையில பலத்த காயமடைஞ்சு உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சந்தியாவோட கழுத்துல கயிறை கட்டி அவங்கள தூக்குல தொங்க விட்டுருக்காரு பாலாஜி. சந்தியாவோட கொலைக்கு அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு பயந்த பாலாஜி மனைவியின் டார்ச்சரானதான் இந்த கொலையை செஞ்சேன்னு இப்போ தானும் தற்கொலை செஞ்சுக்க போறேன்னு வீடியோ பதிவு பண்ணி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காரு. அதுக்கடுத்து அதே ரூம்ல தூக்குமாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலங்களையும் மீட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க.